உப்புமா மூலமா கிடைக்கக்கூடிய நன்மைகள், இந்த மாதிரி நன்மைகள். எடை குறைவுங்கிறது ஒரு நல்ல நன்மை தானே. அடுத்த விஷயம், ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்துல 13% நம்மளுக்கு ரவை மூலமா கிடைக்குது. அப்படிங்கும்போது இரும்பு சத்து ரத்த சோகைகளுக்கு எதிராக தேவையான ஒரு சத்து, அனீமியா ஏற்படாம தடுக்கக்கூடிய ஒரு சத்து. அதனால நம்மளுக்கு இரும்பு சத்து கிடைச்சிடுது. கூடவே மெக்னீசியம் சத்து கிடைச்சிருக்கு. மெக்னீசியம், பொட்டாசியம் இதெல்லாம் இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இன்னும் தெரிஞ்சிருக்கும். சோ மெக்னீசியம் கொண்டது ரவா உப்புமா. இது இல்லாம சில வைட்டமின் சத்துக்கள், அதாவது ரைபோஃபிளேவின் அப்படிங்கிறது ஒரு வைட்டமின் சத்து. இந்த ரைபோஃபிளேவின் அடிக்கடி வாய்ப்புன்னு வரும் பாத்தீங்களா சில பேருக்கு. அதுக்கு மெயினான காரணம் என்னவா இருக்கும்னா, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் குறைவா இருக்கும்னு சொல்லுவோம். பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைகள் கூட கொடுப்போம். ஆனா மாத்திரைகள் கேட்குதோ இல்லையோ, சில வகையான கீரைகள், இந்த ரிபோஃபிளேவின் போன்ற விஷயங்கள், வைட்டமின்கள் கேட்கும். சில சமயம் இந்த ரிபோஃபிளேவின் மாத்திரையவே கொடுப்போம். பட் இது இயற்கையாகவே பல்வேறு உணவுகள்ல இருக்கு. கீரைகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. பல்வேறு